பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்க ஜாதகத்தை போட்டு அது பிரகாரம் நம்ம லக்னம், ராசி, நீங்க பூராட நட்சத்திரமா, மூல நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தீர ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜோதிட கணிப்பு அடுத்த வரக்கூடிய 6 மாதம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பிரித்து பார்க்கும் பொழுது நல்லாவே நமக்கு லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு உகந்ததாக இல்லை, எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் சேதாரம் இல்லாமல், பண விரயங்கள் இல்லாமல், சமய விரயங்கள் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு வெற்றி அடைய முடியும், எந்த நேரம் நமக்கு அருமையாக இருக்கிறது, எந்த நேரம் நமக்கு மிகவும் சுமாராக இருக்கிறது, எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, எந்த நேரத்தில் கடன் அடையுது, எந்த நேரத்தில் நம்ம வெளிநாடு, குழந்தை செல்வம், கல்யாண விஷயங்கள், சுப விஷயங்கள், முதலீடு விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கைக்கு அந்தந்த வயதுக்கு தேவையான முக்கியமான சில காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த முடிவுகள் எடுப்பது நல்லது, எந்த நேரம் எதை காட்டுகிறது, எப்படி நாம பிரச்சனைகள் இருந்து மீண்டு ஓரளவுக்கு ஒளிமயமான தெளிவு பொருந்திய ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம எப்படி போகிறது, அதுக்கு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகம் எந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு சொல்லுது அப்படிங்கிறதை துல்லியமாக பார்த்து அது மூலமாக நாங்கள் பலன் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.